உபவாச கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தான் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தையும் விடுதலையும் மன நிம்மதியை கற்றுக் கொடுப்பார். வெளியில சொல்லாமா, சத்தமா சொல்லாமா, அப்படியே தேவ சமூகத்திலே நம்ம இருக்கிற இடத்துல அப்படி எல்லாம் முழங்கால் போடுவோமா? எல்லாம் நம்ம முழங்கால் போடுவோம், எல்லாம் முழங்கால் போடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் மையப்படுத்தணும். அப்படியே அமைதியா இருப்பதற்கு இடம் இல்லை, அமைதி காக்கிற இடம் இல்லை. ஆண்டவரை எல்லாவற்றையும் உயர்த்துகிற ஒரு இடம், மகிமைப்படுத்துகிற ஒரு இடம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடம். இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன் வாழ்விலே பெரிய ஒரு எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரமானவமா, சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையோடு கூட இறங்குவராக, கிருபையோடு கூட இறங்குவராக, கிருபையோடு கூட இறங்குவராக. தேவரே, பாவியாகிய என் மேல் நீர் கிருபையாய் என் மேல் இறங்க மாட்டவரே, நீ கிருபையாய் இறங்க மாட்டவர்கள் சொல்லி தேவனிடத்தில் நீ சொல்லுவாய் என்றார். கர்த்தர் உன் மேலே கிருபையாய் இறங்குவார். ஓ, கிருபையாய் இறங்கி உன் வாழ்வை முழுவதும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை கர்த்தர் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாவுகள், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை மன்னித்து அவர் பரிசுத்த பாதையிலே, பரிசுத்த ஜீவியத்திலே கர்த்தரை நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசிக்கிறீங்க. நல்ல காரியங்களை உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. எல்லாம் முழங்கால் போனோம். நான் சொல்லிக்கிற ஒருமனப்படணும். ஒருத்தர் உட்கார்ந்து ஒருத்தர் முழங்கால் போடுறது அது சரியான ஒருமனம் அல்ல. உனக்கு முழங்கால் வலினா கூட நீ போடு, உன் முழங்காலை கர்த்தர் பலப்படுத்துவார். அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதபடிக்கு அவருடைய சமூகத்தில் முழங்கால் போடு மகனே, போடு மகனே. கர்த்தர் முழங்காலை கர்த்தர் பலப்படுத்துவார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே.
சகல உபகாரங்களும் ஒருபோது நீ மறவாதே, ஒருபோதும் மறக்காதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து நினைத்து ஆண்டவரை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் தேவன் விரும்புகிறார். உன் பணத்தையோ உன் நிலத்தையோ அல்ல, உன் குணத்தை தான் விரும்புகிறார். நீ உன் எண்ணத்தை தான் விரும்புகிறார், உன் செயலை தான் விரும்புகிறார். எல்லாம் அவருக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்லி விரும்புகிற தேவனிடத்துல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் மகிமை செலுத்தலாமா? எல்லா மகிமை செலுத்தும். அப்படியே தேவ சமூகத்திலே அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாரும் நம்ம அப்படியே தேவ பிரசன்னத்தோடு கூட